ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு கிளியும் ஆந்தையும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு பெரிய மரத்தில் ஒரு கிளி வசித்தது. அது மிகவும் நன்றாக பாடும். அந்த மரத்தின் ஒரு பள்ளத்தில் ஒரு ஆந்தை வாழ்ந்தது. ஆந்தை இரவில் மட்டுமே வெளியே வந்து பறக்கும். ஒருநாள் கிளி ஆந்தையிடம், "நீ ஏன் பகலில் வெளியே வந்து பறக்க மாட்டாய்?" என்று கேட்டது. ஆந்தை, "எனக்கு பகலில் வெளிச்சம் பிடிக்காது. இரவில்தான் நான் நன்றாகப் பார்ப்பேன்" என்றது. கிளி, "ஆனால் பகலில் எவ்வளவு அழகு! பறவைகள் எல்லாம் சேர்ந்து பாடுவது, பூக்கள் பூத்து மணம் வீசுவது எவ்வளவு அழகு!" என்றது. ஆந்தை, "நீ பகலில் இருப்பதால் பகல் அழகு என்று சொல்கிறாய். இரவில் நான் பறக்கும்போது நிலவு ஒளி வீசும் அழகு வேறு, நட்சத்திரங்கள் மின்னும் அழகு வேறு" என்றது. இருவரும் தங்களது வாழ்க்கை முறைகளைப் பற்றி பேசிக்கொண்டே இருந்தனர். இறுதியில் கிளி ஆந்தையிடம், "நீ இரவில் இருப்பது உனக்கு பிடித்திருந்தால் நான் அதை மாற்ற முடியாது. ஆனால் ஒவ்வொரு உயிரினமும் தனக்கென்று ஒரு தனித்தன்மை கொண்டது" என்றது. ஆந்தையும், "நீ சொல்வது சரிதான்" என்றது. அன்று முதல் கிளியும் ஆந்தையும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். நீதி: ஒவ்வொரு உயிரினமும் தனக்கென்று ஒரு தனித்தன்மை கொண்டது. நாம் மற்றவர்களை நம்மைப் போலவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக் கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.